போ. ஐயோ, இப்பவே வந்துருச்சு. அவன் சொன்னது பழிச்சிருச்சா? கண்ணகி பரம்பரை போல் இருக்கு. பழிச்சுன்னு ஒர்க் அவுட் ஆகுது. என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? சேர்த்து வச்சவன பார்க்கத்தான். முதல்ல சாப்பிடு. ஏய் கல்யாணி, உள்ளவாடி. பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். வாடினா சாப்பாடா? என்ன குழம்பு? ஹாய், மீன் குழம்பு. ஆமா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா சொல்ற? இன்னும் என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியலடா. நடந்ததெல்லாம் கனவா இருக்க கூடாதா? கனவாகிறது நனவாகிறது நம்ம கையிலே இருக்கு. ஆமா, கல்யாணம் எப்படி நடந்துக்கிறான்? அவளை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவ இன்னும் உன்னோட முறப்பண்ணாத்தான் இருக்கா. என்னோட மனைவியா மாறல. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். போக போக சரியா போயிடும். தைரியமா இரு. நீ எனக்கு தைரியம் சொல்றியா? கழுத்துல மஞ்ச கயித்தோட பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கியா? என்னடி பெருமனை மூங்குற? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கண்ணன் கூட சண்டையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் தங்கமானவரே, நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா ஆனா என்னாலதான் அவர் மனசுக்கு பிடிச்ச மனைவியா நடந்துக்க முடியல. இந்த பாரு, நாம விரும்புறது கிடைக்கலன்னா கிடைக்கிறது விரும்ப கத்துக்கணும். பழச நினைச்சே மனசை கெடுத்துக்காத. சரி, பாண்டியனுக்கு உடம்பு எப்படி இருக்கு? மருந்து சாப்பிட்டு இருக்காரு. நல்லவங்களுதான் ஆண்டவன் சோதிப்பா. சரி சரி, நான் போயிட்டு வரட்டுமா? டேய், வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டியா? என்னடா ஆச்சு? அது என்ன ஆனா நமக்கு என்னடா? ஏதோ அப்பா போட சொன்னாரு, போட்டேன். நமக்கு இருக்குடா வேலை. நாம பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம வேலை அது இதுன்னு போயிட்டோம்னா ஊர்ல இருக்கிற தாய் குலத்தை எல்லாம் எவங்க வைக்கிறது? அருமையான. இப்படி ஒரு பேரன் பொறப்பான்னு தெரிஞ்சுதா எங்க தாத்தா ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டாரு. இதுக்கு மேல நாம வேற சம்பாரிச்சு பணம் ஒரே இடத்துல குமிஞ்சிட கூடாது பாரு. ஒரு பொது உடம்பு சிந்தனை வேணும்டா. டேய் மாமா, உடம்பு புல்லரிச்சிருச்சுடா. புல்லரிச்சிருச்சா புல்லரிச்சிருச்சா? ரெண்டுமே தான்டா. வாங்க தாய் குலமே. ஐயோ ஐயோ. டேய் மாமா, சாப்பாடு போகுது பாத்தியாடா? பிறந்தா பாண்டிய நாட்டை பிறக்கிறேன்டா. எங்க கிளம்பிட்டீங்க 3 பேரும்? சும்மா டவுன் வரைக்கும் போறோம். நானும் இப்ப டவுன்ல பெரிய டாக்டர் கிட்ட பியூன் வேலை பாத்துட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு என்னென்ன வியாதி அந்த கைலாசம் சொன்னானே, இப்ப எப்படி இருக்கு? இருக்கு, மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு, என் டாக்டரோட அட்ரஸ் தரேன். அவரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா என்ன வியாதின்னு கிளியராவும் சொல்லிடுவாரு. நல்ல மருந்தாவும் தருவார். போய் பாத்துருவோம்டா. யார் சார் நீங்க? எங்க போறீங்க? நாங்க ஷூட்டிங் பார்க்கணும் சார். பார்த்துட்டு போயிடுறோம். ஓட வந்து பார்த்தா சைலண்டா வந்துடணும். கை தட்டலாமா? சொன்னேன்ல.
காவியந்தான் ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே மாதுதான் புதுதான் இதுதான் காதல் காவியந்தான் ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே என் கால பொழுது இரவு எவரான போதும் உறவு இந்த தேசம் எங்கிலும் எனக்கு தினந்தோறும் யாரும் வரவு என் கால பொழுது இரவு எவரான போதும் உறவு இந்த தேசம் எங்கிலும் எனக்கு தினந்தோறும் யாரும் வரவு தீபமில்லை என் எண்ணத்தில் தேவை தரும் தேவத்தில் ஆனந்தம் பல்லாயிரங்கள் ஆடங்கள் என்றும் சுகங்கள் தேவதை இதோ ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே என்னை பார்த்த பொழுதே சலனம் தடுப்பார்வை எல்லாம் சபலம் இது தேவை தீர்ந்திடும் தருணம் என்னை தேடி நீயே வரணும் என்னை பார்த்த பொழுதே சலனம் தடுப்பார்வை எல்லாம் சபலம் இது தேவை தீர்ந்திடும் தருணம் என்னை தேடி நீயே வரணும் ஆடவர்க்கு யாதரவு இதுவரை என்றும் வரவு ஆசைப்போர் வேலை இல்லை அன்பு உன் யாதி முல்லை தேவதை இதோ இதோ ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே மாதுதான் புதுதான் இதுதான் காதல் காவியந்தான் ஆடை மூடும் மாதுளமே ஆசை ஊரும் தேன்குடமே ஷூட்டிங் நல்லா இருக்கு சில்க் என்னமா ஆடுற கூட விடுவாங்க அக்கா தங்கச்சியா உங்க உடம்புல வியாதி இருக்குன்னு யார் சொன்னது? எங்க
எங்க ஊர்ல ஒரு கம்பவுண்டர் வைத்தியம் பாக்குறாரு. அவர் தான் சொன்னாரு. அவர் சொன்னா உண்மையா பொய்யான்னு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்க வேணாமா? உங்க உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. யாரோ உங்களை வீணா பயமுறுத்தி இருக்காங்க. மனசுல இருந்த கவலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருங்க. உங்களுக்கு வெத்தலை போற பழக்கமே இல்லையோ? நீங்க ஒரு தடவை நம்ம கரும்பு தோட்டத்தை பார்த்து அந்த பம்பு செட்டுக்கு ஏற்பாடு